நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? மீன ராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இந்த மாதம் சுக்கிர பகவான் 24 வரையும் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்க உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான். இதுதான் கோச்சார கிரகங்கள் அமர்ந்திருக்கிற இடம். ஸோ இதன் அடிப்படையில் நம்மளுடைய மீன ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா, முடியாத விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் செயல்பட போகுது. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்கள் புத்தி கூர்மை சிறப்பாக இருக்க போகுது. பர்ஃபெக்டாக யோசிப்பீங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா அதை அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. பெண்கள் மூலமாக மாற்றங்கள் உண்டு. சகோதர சகோதரிகளாக, அதே போல் பார்த்திங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரியாகவோ அல்லது தோழியாகவோ ஒரு நல்ல பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லாபம் சந்திக்கலாம். கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்திடணும். ஏற்கனவே கடன் வச்சுருந்தீங்கன்னா கடன் கொஞ்சமாச்சும் அடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கிறது. நம்மளுடைய மீன ராசிக்காரக கணவன் மனைவி உடைய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஏதாவது விவாதங்கள் தொடருதுன்னா முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் ஒதுக்கி உட்காந்து பொறுமையாக பேசிடுங்க. பேசிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேசாமல் அதை வேறு யார்கிட்டையாக போய் இன்டிமேஷன் பண்ணிங்க, யார்கிட்டையாக போய் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க அதை பெருசாக்கிடுவாங்க. ஒரு பிரச்சனையை சந்திக்கணும். அதே போல் மீன ராசிக்காரங்க கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா சில ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்க முழு கவனமும் தொழிலில் செலுத்தினீங்கன்னா பாதிப்பு கிடையாது. முழு கவனமும் செலுத்தலை அப்படின்னா என்ன ஆகுனா, உங்கள் பார்ட்னர் அவருடைய தேவைக்கு நிறைய விஷயங்கள் செயல்படுத்திடுவார். ஏன்னா கோச்சார கிரகங்கள் அதுக்கு சாதகமாக இருக்கிறனால என்ன ஆகும், நீங்கள் சில தடுமாற்றத்தை சந்திக்க வர அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். அப்போ நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுங்க. என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் உட்காந்து பேசுங்க. வேறு யார்கிட்டையாவது சொல்லி பேசுனீங்கன்னா அது பெருசாக்கிடுவாங்க. சில சிக்கல்களை சந்திக்கணும். அதே போல் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய ஆற்றல் உண்டு. திருமண பாக்கியமும் உறுதியாக கிடைக்க போது. தெரிஞ்சு தெரியாத எதிரிகள் தொல்லைகள் இருந்து வெளியே வர போகிறீங்க. சூழ்ச்சியின் அடிப்படையில் ஏற்பட்ட பாதிப்பிலேருந்து வெளியே வர போகிறீங்க. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை தரப்போகுது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு, தாய் வழி உறவு மூலமாக ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதேனும் இருக்குது, தேவையில்லாத விரைய செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்திங்கன்னா அந்த விரைய செலவு குறையும். அப்பா வழி உறவுகள் பலப்படும். அப்பா வழி சொத்து கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. நான் இருக்கேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி தோள் கொடுத்து உங்களுக்கு உதவி புரிவதற்கான வாய்ப்புண்டு. நண்பர்கள், கணவன் மனைவி இந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து மட்டும் போனீங்கன்னா மீன ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமே. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லாமல் இந்த மாதம் ஓரளவுக்கு நான் நிம்மதியாக இருக்கேன், ஓரளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பு அளிக்குது. ஸோ சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கனால முடிஞ்சளவு நம்மளுடைய மீன ராசிக்காரங்க சனிக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோவில் வழிபாடை பின்பற்றுங்கள். அம்மன் கோவில் வழிபாடை ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையிலும் ஏற்றமான சூழ்நிலையிலும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குன்னு. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், புதிய கடன் வாங்கக்கூடாது. புதிய கடன் முயற்சிகள் எடுத்திங்கன்னா அதில் நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். கவனமாக இருந்தால் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. எல்லா விஷயங்களும் ஏற்றமான சூழ்நிலையை இந்த ஜூலை மாதத்தில்
நம்முடைய மீனராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்கிறதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன்.